தற்பொழுது வெளியாகியிருக்கும் அண்மை செய்தி. புதுச்சேரியை உலுக்கிய சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் போக்சோ நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இளைஞர் குற்றவாளி என அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரியை உலுக்கிய பாலியல் வன்கொடுமை வழக்கில் இளைஞர் குற்றவாளி என பரபரப்பு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2024ஆம் ஆண்டு சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் தற்போது இளைஞர் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குற்றவாளிக்கான தண்டனை விவரம் மே 5ஆம் தேதி வெளியாகும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்திகள் பார்த்து வருகிறோம். பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான இருவரில் சிறையிலேயே முதியவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சித்தார்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் சித்தார்த், வழக்கு தொடர்பான முழு விவரம். புதுச்சேரியில் கடந்த மார்ச் 2024ஆம் ஆண்டு சோலை நகரை சேர்ந்த நாராயணன் என்பவரின் மகள் சிறுமி ஒருவரை அதே பகுதியில் விளையாடி கொண்டிருந்த போது 5ஆம் வகுப்பு படித்திருந்த சிறுமிக்கு விளையாடி கொண்டிருந்த போது அவர் வீட்டு அருகே மாயமானார். இது தொடர்பாக அவரது பெற்றோர்கள் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் அந்த புகாரினை அளித்திருந்தனர். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தொடர்ந்து அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை செய்து வந்தனர். இதனிடையே அந்த சிறுமி கை கால்கள் கட்டப்பட்டு வேஷ்டியில் சுற்றப்பட்டு வாய்க்காலில் உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து சிறுமியின் உடலை கைப்பற்றிய போலீசார் உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து அவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிரிழந்தது தெரிய வந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் அதே பகுதியை சேர்ந்த ஆசாரி விவேகானந்தன் மற்றும் வாலிபர் கருணாஸ் ஆகிய இருவரையும் கைது செய்து அவரிடம் விசாரணை நடத்தினர். விசாரணையில் வாலிபர் அவருக்கு சிறுமிக்கு அழைத்து கொடுத்து விவேகானந்த வீட்டுக்கு அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டது உறுதியானது. இதனைத் தொடர்ந்து போலீசார் இருவரையுமே கைது செய்து சிறையில் அடைத்திருந்தனர். இந்த வழக்கானது புதுச்சேரி மட்டுமல்லாமல் இந்திய அளவில் பெரும் ஒரு பதட்டத்தையும் ஒரு அதிர்ச்சியுமே ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில் அந்த 2 குற்றவாளிகளில் அந்த முதியோரான விவேகானந்தன் சிறையில் ஒரு 2024ஆம் ஆண்டே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த வழக்கானது கடந்த 2 வருடங்களாகவே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி விரைவு போக்சோ நீதிமன்றத்தில் இந்த வழக்கானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்று பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் குற்றவாளியான கருணாஸ் காக்கா என்கிற கருணாஸ் அவர்களை போலீசார் சிறையிலிருந்து அழைத்து வந்தனர். தொடர்ந்து அவர் நீதிபதி சுமதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். காலையில் 10:30 மணி அளவில் இந்த வழக்கானது தொடங்கப்பட்டது. தொடர்ந்து இந்த வழக்கில் 56 சாட்சியங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் அதே போல் 86 தடயங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த வழக்கில் அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பச்சையப்பன் தெரிவித்திருந்தார். அதன்படி தற்போது இந்த வழக்கில் தீர்ப்பு 12:30 மணிக்கு வழங்கப்பட்டது. தீர்ப்பில் குற்றம் சாட்டப்பட்ட கருணாஸ் என்பவர் குற்றவாளி என்பதும் இதற்கான முழு தீர்ப்பின் முழு விவரங்களை வருகின்ற 5ஆம் தேதி, அதாவது மே 5ஆம் தேதி முழு தீர்ப்பின் விவரங்கள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பான முழு விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி சித்தார்த்.